எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். லாஃபுல், முதலாளி, மட்டு, நானு. நிறைய மேட்ச் நடந்திருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபேன்ஸ் முதலாளி வந்து பிளாஸ்ட் போடலான்னு நினைச்சா அதுக்குள்ள அவர் செஞ்சுரி போட்டாரு அப்படிங்கிற டார்க்கோட தான் ஆரம்பிச்சாரு ரெக்கார்டிங் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த மேட்சை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். 101 அடிச்சிட்டாரு. இந்தியா ஏ, ஸ்ரீலங்கா ஏவை ஜெயிச்சிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க அந்த மேட்சை பத்தி? அங்கிருந்து ஆரம்பிங்க. இல்ல கொஞ்சம் மேட்ச் ஆரம்பிக்கிறப்ப சூரியவன்ஷி தான் சென்டர் ஆஃப் ஃபோக்கஸா இருந்தாரு. டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. நடுவுல வந்து விக்கெட் விழுக நடுவுல யாரு நிலநாட்டினார்னா இவரு திலக்வர்மாவும் கெய்க்வாடும் நிலநாட்டினாருனாங்க. அவங்க வந்து ரன் ரேட் ஆடினாரு. ஆமா, அவங்க 2 பேரும் தான் டக்கு டக்குன்னு 3 விக்கெட் விழுந்ததுல அவங்க 2 பேரும் நிலநாட்டி ஸ்கோர் கொண்டு போனாங்க. அது திருப்பி ஐபிஎல் பாக்குற மாதிரியே இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு கொண்டு வந்து 2 அதாவது முன்னாடி சூரியகுமார் யாதவும் திலக்வர்மாவும் பண்ணது, இப்ப திலக்வர்மாவும் ருத்ராஜ் கெய்க்வாடும் ஓடியில பண்ணாங்க. அந்த சுச்சுவேஷன் கரெக்டா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரன் ரேட் பெருசா இல்லையே அப்படின்னு வருத்தமா இருந்துச்சு. கடைசியில கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ண பார்த்து அவுட் ஆயிட்டாங்க. பட் வி குடன்ட் கேபிட்டலைஸ் மச். 270 தான் டார்கெட் வச்சிருந்தாங்க. போச்சு அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா ஸ்ரீலங்கா வந்து அவங்களே தோத்துட்டாங்க. இல்ல டிக்வெல்லா பல நாட்களா விளையாடிட்டு இருக்காரு. அவர் ஏ டீம்கே விளையாடிட்டு இருக்காரு. இது இந்த 33-year-old ஒரு பிளேயர் வயசானவர் அவரெல்லாம் விளையாட வைக்கிறாங்க இந்த ஏ டீம்ல அப்படின்னு சொல்லுங்க. அந்த திக்வெல்லா தான் அது. அவர் இவரு இருக்காரு, நம்ம இவரு சதீர அவரு இருப்பாரு ஒருத்தர் சமர விக்ரமா சதீரா அவரு மாறி மாறி விளையாடிட்டு இருக்காங்க. தமிகா கருணரத்னே, அப்புறம் விஜயகாந்த். இருக்கிற கண்ட்ரியே சின்ன கண்ட்ரிடா, அவ்வளவுதான் பிளேயர் இருப்பாங்க. விஜயகாந்த், வியாஸ்காந்த். இட்ஸ் நாட் லைக் அப்துல்லாசெல்லாம் வரும்ல 96 அந்த ரேஞ்சில இருக்கும் போது நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க உள்ள. இப்ப அந்த அளவுக்கு வரலன்ற அளவுக்கு வர்றாங்க. நம்ம மத்த டீம்லாம் ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க. யாரு அதை புடிச்சு வச்சிட்டு இருக்காங்களா? ஐயோ அப்படி ஆகாதீங்க அப்படின்னு. அவங்க கேப்டன் வந்து ஒருத்தர் ஆக்சுவலா வாட்ச் அவுட் பண்ணு சஹான் அரட்சிகே வந்து ஆக்சுவலா போன வருஷத்துல இருந்து எல்லா ஏ மேட்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க ஏன் அவரை வந்து இன்னும் மெயின் டீமுக்கு கால் பண்ணல எனக்கு தெரியல. பட் ஹஸ் பீன் குவைட் கன்சிஸ்டன்ட் வித் ஏ டீம். கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆக்சுவலா பிரியான்ஸ் ஆரியாவும் நல்லா தான் ஆடினாரு. ஒரு கேவலமான ரன் அவுட் ஆச்சு, பாத்தீங்களா? அது 31 ரன் பால் 31 பார்த்தேன். ஸ்கோர் கார்டு தான் பார்த்தேன். ரன் நல்லா விளையாடினாரு. ரொம்ப ஏர்ல கூட அடிக்கல, ஆஃப் சைட்ல தான் கிரவுண்ட்லயே நல்லா விளையாடினாரு. சூரியவன்ஷி ஃபர்ஸ்ட் அக்ரெசிவ் ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. ரொம்ப ஏர்லி ஸ்டார்ட்ன்றனால நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. பிச்சும் வந்து நல்ல பவுன்ஸ் இனிஷியலா இருந்துச்சு. பட் ஆனா இவ்வளோ ஸ்லோவா விளையாடுற அளவுக்கு திலக்வர்மா வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் 30 பால்ஸ் ஏதோ 5 அந்த மாதிரி எல்லாம் இருந்தாரு. ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஸ்பின் இருந்துச்சு, ஓகே. பட் அதான் ஏற்கனவே நிறைய ஆப்ஷன். அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் அர்ஷத் கான் நம்பர் 10. ஏன் வந்து இந்த மாதிரி கொடுமையான பவுலிங் லைனப் எடுத்துட்டு போனாங்க தெரியல. இவ்வளவு பேட்டிங்ல டெப்த் தேவையா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஐ ஃபீல் இந்த பவுலிங் லைனப் வந்து ரொம்ப கொஞ்சம் கொடுமையான லைனப். மாடர்ன் டேல எல்லாரும் வந்து அப்சஸ்ட் வித் டீப் பேட்டிங் லைனப்ஸ். அது ஓகே. ஆனா பவுலிங் அந்த அளவுக்கு இவங்க ப்ளேம் பண்ண முடியாது. அனுகுல் ராய் நல்லா தான் போட்டாரு. சுயாசக்தியும் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டாரு. விப்ராஜ் நிகாம் ரொம்ப நாள் கழிச்சு ஐபிஎல் தவிர்த்து இப்ப வந்து நல்லா போட்டிருக்காரு. ஸோ அவங்க எல்லாருமே அது பட் பிச்சு ஸ்லோவா இருந்துச்சு, அசஸ் பண்ணிச்சு, அதெல்லாம் ஓகே. அதுலயும் வந்து அன்சுல் கம்போஜி மட்டும்தான் நீங்க அர்ஷத் கான் தான் நீங்க டெசிக்னேட், அது ஆல்ரவுண்டரா விளையாடுறாங்க. பட் ப்ராப்பர் பவுலர்ஸ் நீங்க ஓரளவுக்கு சொல்லலாம். மற்ற எல்லாருமே வந்து மோர்லி பார்ட் டைம். சம்டைம்ஸ் மேட்ச்ல இருந்து கோட்டாவே முடிக்க மாட்டாங்க எல்லாரும். அந்த மாதிரி பவுலர்ஸ் தான் நம்ம வந்து விளையாண்டுருக்கோம். ஸோ அப்படின்றப்ப அது கொஞ்சம் லைட் தானே. மேபி இட்ஸ் லைக் இது வந்து லைக் ஃபார் லைக் இந்தியன் டீமுக்கான ப்ரொஃபைல் மாதிரி இருக்கு. லைக் ஒரு பவுலரு, இன்னொருத்தர் பேட்டிங் பண்ற பவுலரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அங்க இருக்காங்க, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட். அங்க ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, நிதிஷ் ரெட்டி, இங்க வந்து சூரியன் இல்ல அதான் அந்த இந்தியால இருந்து கிளம்பும் போதே உங்களுக்கு பன்னு, முட்டை, பேக்கன் இவ்வளவுதான் கொடுப்பாங்க. அப்படின்னு நீங்க இந்தியாவில இங்க இருந்து சாப்பிட்டீங்கன்னா தான் அங்க போறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே ப்ரொஃபைல்ல இங்க ஏதாச்சும் இன்ஜூர் ஆனா இங்க விளையாடுற மாதிரி அந்த பவுலிங் போடணும்னு நினைச்சு சூரியன் சுஜேக்கு அவ்வளவு ஓவர் கொடுத்துருக்காங்கன்னா லுக்கிங் ஃபார் தட் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் வந்து யாராச்சும் வேணும். ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட்டிவா அப்படின்னு நிறைய ட்ரை பண்றாங்க. சரி, ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டீங்க. ஹர்திக் பாண்டியா வந்து இன்ஜூர்டு, மிஸ் த ஓடிஐஸ் அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான், லெக் ஸ்ட்ரெயினுங்கிறாங்க. கடைசியில எல்லாம் பவுலிங் போடல. ஒரு சில மேட்ச் மிஸ் பண்ணாரு. அது நிறைய காரணம் இருக்கு. நீ எல்லாம் வேற ஓட்டி விட்ட போன எபிசோட்ல.
அதுக்கப்புறம் வந்து அது வந்து பவுலிங் போடல. கார்வின் பாஷ் தான் ஒரு ரோலை ப்ளே பண்ணார் ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ்க்கு. இஸ் செட் டு மிஸ் த ஓடிஐ சீரிஸ் அகைன் ஆப்கானிஸ்தான். சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா இஸ் ஸ்டார் ஆஃப் த Power. இந்தியன் டீம், ஒயிட் பால் டீம். நான் நோ டினைங் தட் ஹி ஹாஸ் அ ஹை இம்பாக்ட் ஆன் இட். ஆனா இப்போ இருக்க ஃபிட்னஸ் லெவல்ல, போன வருஷத்துல பாக்குற ஃபிட்னஸ் லெவல்ல, will he be fit enough to play the 27 ODI வேர்ல்ட் கப்ன்றது தான் கொஸ்டின். போன அவர் வேர்ல்டு கடைசியா கப்பே அந்த பெருசா ஃபிட் ஆகல அவரு. போன வேர்ல்ட் 20 கப்ல அவர் இன்ஜூரி ஆனதுனாலதான் அப்படியே தடம் புரண்டது அந்த கேம்பெயின். அப்புறம் ஆமா. ஷார்துல் தாக்கூர் வச்சு அவங்க விளையாட ஆரம்பிச்சாங்க. T20 வேர்ல்ட் கப்பும் பெருசா. ஸோ நீங்க அவரை வந்து சென்ட்ரா ஃபோக்கஸா வச்சு நீங்க பேக்கப், நீ சொல்ற மாதிரி இந்தியா ஏல சரி, இந்தியா டீம்லயும் சரி, லுக்கிங் ஃபார் பேக்கப் ஆகுது. பட் ப்ராப்பரா ஈக்குவலண்டா நம்ம ஒரு பிளேயர் கண்டுபிடிக்காம வி கான் டிபெண்ட் ஆன் இஸ் எக்ஸ் ஃபேக்டர். அது நோ டினைங் தட். ஆனா அவர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் இவர் இன்ஜுரி ப்ரோனா இருக்கிறப்ப அட் லாஸ்ட் மினிட் ஏதாவது இன்ஜுரி ஆச்சுனாலோ வி வான்ட் பி ஏபிள் டு மேட்ச் இட். நம்ம அதுக்கு ஏத்தாப்புல அவர் இல்லாம ஒரு டீம் ப்ராப்பர் ரெடி பண்ணி தான் ஆகணும். ஒரு இல்லாததுன்னா யாரு? லாகூல், சிவம் தூபேவா, இல்ல நிதிஷ்குமார் ரெட்டியா, இல்ல சூயான் ஷெட்கேவா, இல்ல என் தலைமை ஷார்துல் தாக்கூரா? நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் a better option. ஹர்ஷித் ராணா. டேய் இல்ல நம்ம வந்து மத்தவங்களெல்லாம் வந்து சரி நிதிஷ் ரெட்டி ஹாஸ் இம்ப்ரூவ்ட் ஓகே, பட் அதுக்காக வந்து ஒரு 10 ஓவர் இல்ல 8 ஓவர் எதிர்பார்க்கணும். இவங்க எல்லார்ட்டையும் சொன்ன எல்லார்கிட்ட இருந்தும் 8 ஓவர் எதிர்பார்க்கணும்ன்றது வந்து 140 போடுறாரு ரொம்ப நிதிஷ் ரெட்டி. அதான் சொல்றேன், நிதிஷ் ரெட்டி ஹாஸ் இம்ப்ரூவ்ட், பட் பார்க்கணும்ன்றான். இப்ப சான்ஸ் இருக்கு. இப்ப ஹர்திக் பாண்டியா இன்ஜூர்டு, கொடுத்து பார்க்கலாம். இப்ப கன்சிஸ்டன்டா 140 போடுறாரு ஓகே, பட் 4 ஓவர்ல 2 ஓவர் விட்டு விட்டு 140 போடுறது வேற. பட் இதுல வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 4 ஓவர்னாச்சும் போடணும். ஒரு ஸ்பெல் போடணும்னா 10 ஓவர் 8 ஓவர் போடணும்னா, ஸோ அப்போ வந்து கன்சிஸ்டன்டா அவரால் அந்த 140 அடிக்க முடியுதா இல்ல அக்யூரேட்டா போட முடியுதா அதெல்லாம் பார்க்கணும். அந்த ஒர்க் லோட் வேற, இந்த ஒர்க் லோட் வேற. அது you can build up yes time. ஒரு 1 year டைம் இருக்குல்ல, so you can build it up தான் சொல்லணும். இல்ல நம்ம ஒரு காலத்துல வந்து நிதிஷ் ரெட்டியை பத்தி பேசியிருக்கோம். இவர் வந்து ஆல்ரவுண்டரா ஆசைப்படுறாரு, பட் ஆனா இன்ஜுரி பயங்கர இன்ஜுரி போனா இருக்காரு. நிதிஷ் ரெட்டியை பத்தி நம்ம ஓட்டிருக்கோம். பட் இப்ப இந்த ஐபிஎல் ஃபுல்லாவே விளையாடி இருக்காரு. நீ ஓட்டுனதெல்லாம் அவங்க தப்புன்னு ப்ரூவ் பண்றாங்க. நீங்க எல்லாரையும் ஓட்டி எல்லா தடவையும் தப்புன்னு ப்ரூவ் ஆன குரூப் தான் நம்ம குரூப். சொல்லுங்க. பட் அதுல இருந்து இன்ஜூரி ஆகல, நல்லா கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு. ஹோப்ஃபுல்லி ஒரு ஒன் டே மேட்ச் சீரிஸ் எப்படி விளையாடுறாருன்னு பாப்போம் ஃபுல்லா. ஓகே, சிராஜ் அந்த ஐபிஎல்ல ஒரு மேட்ச் எல்போ புடிச்சிட்டு ஷோல்டர் புடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து போட்டாரு. மேபி ஜஸ்ட் ஒர்க் லோட் கம்மி பண்றாங்களா என்னன்னு தெரியல, சொல்லல. ஓகே ஓகே வியூவர்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து நான் வந்து கன்னியாகுமரியில பார்த்தேன், ராமேஸ்வரத்துல பார்த்ததெல்லாம் போட்டு டேக் பண்ணியிருந்தீங்க. எப்படி இங்க அதுக்குள்ள ரெக்கார்டிங் வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்க. அதுக்காக நான் ஒரு லாகுல்காக ஒன்று சொல்றேன். கன்னியாகுமரியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு 2 மணி நேரம், ராமேஸ்வரத்துல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு 1 மணி நேரம், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 5 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து என் வீட்டு பாலவாகத்துக்கு 2 நிமிஷம் வந்து ரெக்கார்டிங் உட்காந்துருக்கேன்டா. லாகுல் சூர்யா ஃபேன். சூர்யா ஃபேன்ஸ் லைக் போடுங்க. என்ன தெரியுது வந்து விகே வந்து ஒரு சைலண்ட் சூர்யா ஃபேன், சைலண்ட் சிங்கன் ஃபேன். சரி, ஹரி ஃபேன் அப்படி சொல்லுங்க. சரி, ஸ்டோக்ஸ் ஹரி அப்படின்னு பயங்கர வைலண்ட் மோடு, பயங்கர அட்டாக் மோடு. இவரும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் ஒரு பஞ்சாயத்து பண்ணிருக்காரு பென் ஸ்டோக்ஸ். அத சொல்லுங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்து அட்கின்சன்மா அவங்க ஆக்சுவலா அவங்க எதுவும் இனிஷியேட் பண்ணல, அமைதியா இருந்தாங்க, அடி வாங்குற சைட்ல தான் இருந்தாங்க. ஆனா 12 மணிக்கு மேல ஏன் முழிச்சு வெளியே சுத்திட்டு இருந்தேன்றான் கேள்வி. அவர் நிறைய ஃபன்லாம் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் நானு. கிளப்ல கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்காரு அவரும் அட்கின்சனும். ஹரி படம் இல்ல இது, யாருன்னா ஜிவிஎம் படம் மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்ப என்ன பஞ்சாயத்து அது? ஆஸ்திரேலியால வந்து ஏற்கனவே பஞ்சாயத்து ஆகி லேட்டா அந்த பஞ்சாயத்து ஆகி ரூல் போட்டிருக்காங்க 12 மணிக்கு மேல யாரும் இருக்கக்கூடாதுன்னு. இவங்க மேட்ச் ஜெயிச்ச கலகலப்புல வந்து கொஞ்சம் பப் எல்லாம் போயிருக்காங்க. அதுல இசிபி ரூல்ஸ் படி 12க்கு அப்புறம் பப்ல ஏதோ இருக்க கூடாது போல இருக்கு. நைட் பப்புக்குலாம் இல்ல, 12க்கு மேல வந்து ரூம்ல இருக்கணும், பப்புக்கே போக கூடாது. இவர் வந்து குடிய விட்டேன்லாம் சொன்னாரு, திருப்பி குடித்து இருக்காரு. அத போய் அப்புறம் அங்க கசட் கிட்சன் யாரோ அங்க ரக்பி பிளேயரோட பஞ்சாயத்து பண்ணி அவ குத்த வாங்கி நடுவுல இசிபி செக்யூரிட்டி கார்டு மூஞ்சில வாங்கி ஸ்டிச் போட வச்சுட்டாங்க அவருக்கு. அதனால கொஞ்சம் எஸ்கலேட் பண்ணிட்டாங்க. அதனால இப்போதைக்கு செகண்ட் டெஸ்ட் விட்டு வெளியே உட்கார தம்பின்னு உட்கார வச்சு ரூட் கேப்டனா போட்டிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி ஹி வில் நாட் ரிட்டர்ன் அஸ் a கேப்டன். அதோட he is also considering retirement from international cricket. இங்க ஊர்ல பேப்பர் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஐபிஎல் தான் இனிமே முழுசா?
ஆமா ஃபுல் ஆமா அண்ட் ஃபுல் ரூட் தான் அடுத்த டெஸ்ட் ஐபிஎல் கேப்டன் அடுத்த டெஸ்ட். அதுக்குள்ள பஞ்சாப் ஜெர்சி எல்லாம் இல்ல போட்டாங்க. ரூட் வந்து இன்டரிம் கேப்டன். இப்ப ஆக்சுவலா கேப்டன் வந்து ப்ரூக்ஸ். பட் ப்ரூக்ஸ் என்னன்னா போன வருஷம் தாண்டா உன்ன இந்த இதுக்காக உனக்கு ஃபைன் போட்டோம், இப்போ உன்ன அவனை இது பண்ணிட்டு உன்ன கேப்டனா போட்டா ரொம்ப அசிங்கம் அப்படின்றனால இப்போதைக்கு நீ ரூட் இருப்பா அப்படின்னு இருக்காங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒரு 2 சீரீஸ்க்கு அப்புறம் ப்ரூக் வந்து சரி அப்படின்னு கேப்டன்சி கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கறேன். சரி, பஞ்சாப் ஜெர்சி எல்லாம் போட்டாங்க ஸ்டோக்ஸுக்கு. சாயன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டோக்ஸ் வந்துருவாரு அப்படின்னு. ஏன் சிஎஸ்கே போட நீ மாட்டாங்களா? பஞ்சாப் ஜெர்சி, நான் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு நான் பார்த்தேன். இல்ல நான் வேணா ஸ்டாயின்லிஸ் வேணா சிஎஸ்கே ஜெர்சி. சரி, ஏதோ ஒண்ணு இதுதான் பண்றாங்க. பாப்பா இங்கிலாந்து ஆனா ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்ச்ல. 15 விக்கெட் ஒரே நாள்ல நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய விக்கெட் போயிட்டு இருந்துச்சு டே இதுல. இதே மாதிரி பிச்சே ரொம்ப மொக்கையான இருந்துச்சு அந்த பிச்சு. இதே இந்தியால இது வந்து ஸ்போர்ட்டிங் பிச்சும்பாங்க. இந்தியாவில் நடந்தா ரேங்க் டர்னர் டஸ்ட் பவுல். ஆனா அது வாஸ்தவம். ஆனா அவங்க கியூரேட்டர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணிருக்கான். பிச்சு நான் கேவலமா போட்டிருக்கேன், என்னோட தப்பு தான் அப்படின்னு அப்பாலஜைஸ் பண்ணிருக்கான். அது நம்ம சொன்னா கரெக்ட் தான். நம்ம போட்டிருந்தா அது வந்து பேட் பிச்சுன்னு இன்டர்நேஷனல் ஒவ்வொருத்தனும் தனியா போட்டிருக்கான். இதுல வந்து ஒருத்தனும் அதை பத்தி பேசல. அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் போய் பங்களாதேஷ்ல எங்கெங்கெல்லாம் அடி வாங்கிட்டாங்க, அப்படியே பங்களாதேஷ்லயும் அடி வாங்கிட்டாங்க. 21 வருஷம் கழிச்சு ஓடியில ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாவது தடவை தோத்துருக்காங்க. இங்கிலீஷ் கேப்டனு ஒன்னும் அவரும் அடிக்கல. யாருமே மேட்ச் ஷாட் அடிக்க மாட்டேங்கிறாரு. பவுலிங்கும் ஒன்னும் எல்லிஸ் மட்டும் சுமாரா போட்டாரு, மத்த யாருமே சரியா போடல. இவன் ஜாம்பா கூட பெருசா விக்கெட் எடுக்கல. மேட்ச் ஷாட் சரி, நம்மள மட்டும் தான் ஸ்கேம் பண்ணாருன்னு நினைச்சேன். அவங்களையும் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்நேஷனல் லெவலையும் போய் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியா ஐ திங்க் தெரியல அப்கமிங் இது ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிட போகுது. என்னடா அப்படி சொல்றீங்க? ஸ்ரீலங்கா பாவம்டா. ஆஸ்திரேலியா வந்து இப்போ டெஸ்ட தவிர ஒயிட் பால் பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி புவர் ஃபார்ம். பவுலிங் இல்ல, மெயினா ஒரு பேக்கப் பண்ற ஒரு நல்ல பவுலிங் லைனப் உங்களுக்கு கிடையாது. இன்னுமே வந்து பேட் கமின்ஸ் திருப்பி வந்து காப்பாத்துவாரு, ஸ்டார்க் வந்து திருப்பி காப்பாத்துவாரு, இல்ல ஏஜென்ட் காப்பாத்துவாரு நம்பிட்டு இருக்க முடியாது. தே ஹேவ் டு பில்ட் a proper bowling lineup. ஒயிட் இல்ல. ஐ மீன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யாரும் பெருசா லைக் இருக்கிற மாதிரி தெரியலையே. சொல்லுவாங்க டக்குன்னு உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஆஸ்திரேலியா வந்து நாட் சம் டீம் வந்து யூஸ்வலா வந்து லைக் அண்டர் 19ல இருந்து டைரக்டா கொண்டு வரல மாட்டாங்க. டொமஸ்டிக் நிறைய விளையாட வச்சு தான் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை கொண்டு வந்து அடுத்த லெவல் போக முடியலன்றான். டொமஸ்டிக்ல இருந்து வரவங்க இன்னும் யாரும் வந்து அப்படியே அந்த இந்த பிலாங் டு திஸ் லெவல் அப்படின்னு யாரும் ஒன்றும் பெருசா பண்ணல, அட்லீஸ்ட் இந்த லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்ல. சரி பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு இதுதான். வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க, ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஹர்திக் பாண்டியாவோட அந்த ரீப்ளேஸ்மெண்ட் யாரு? கேக்வாட் வந்து எல்லாத்தையும் சைலன்ஸ் பண்ணிட்டாரா? ஓடி ஓகே, பட் T20க்கு தான் கேள்விக்குறி. கேக்வாட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் பத்தி சொல்லுங்க. மட்டும் இப்பவே வந்து இல்லைன்னு அபசகுணமா மண்டையாட்டிருச்சு. பட் இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். பாய்ஸ் வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லாட்டி we can close. நாளைக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் திருப்பி ஆடுறாங்களா? இல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் தான்டா. ஒரு டெஸ்ட் இருந்தா இன்னைக்கு தான் செகண்ட் டெஸ்ட் இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கும். இந்தியா ஆப்கானிஸ்தான் கேக்குறேன்டா. இல்லையா? We sign off for this. We'll back with more Yate squad. Bye.